அந்த அப்போ கூட இருக்கு அப்படியே பாலம் இந்த பக்கம் சிவாய நம்ம எடுத்துக்க தம்பி இவங்க வந்து எம வாராகிடுவாங்க மச்சுவார வாராகிடுவாங்க. யார் ஒரு அகந்தியில் இருக்கவங்கள நான் தான் பெரியார், நான் தான் மிஞ்சினால் கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியுன்றவங்களுக்கு இந்த அம்மா தன்மை கொடுப்பாங்க. இவன் வந்து நெற்றிக்கல் உடைய நெற்றிக்கண் யாருக்கு உடையமுன்னா சிவனுக்கு அடுத்து யாருக்கு நெற்றிக்கல் உடையவன்னா நம்ம வாராகி தாய்க்கு மட்டும்தான். அதேமாதிரி இந்த வாராகி தாய் என்ன பண்ணணும், காற்றுதையும் கொடுக்கணும். எல்லாமே இறைவனுக்கு கீழே நம்மளுக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க தாய் தந்தை, இறைவன் கூட சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு மேலே தாய் தந்தை இருக்கிறாங்க, குருவாக இருக்கிறாங்க, குருவுக்கு கீழே பணிஞ்சிடுங்க. அப்போ தான் நான் அழகானவன். குருவுக்கு மிஞ்சினவர் இருக்கிறாங்க, நான் தான் எல்லாத்துக்கும் பெரியாது எப்படின்னு மக்களை துன்புறுத்துறவங்களுக்கு நல்லா கேட்டுங்க. மக்களை துன்புறுத்துறவங்களுக்கு இவதை எம வாராகி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைஸ்வர வாராகின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பாவை வந்து வணங்குற விதமே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த அம்மாவை வந்து சாந்தரவையாக வாங்கணும். எனக்கு கலப்பை வச்சுக்கிறான், பூமியில் கொடுக்குறவ, இதை வந்து அழிக்கிறவ கிடையாது. பூமியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறவ, எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறவங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க மாந்திரியவாதிகளாம் எம வாராகினா ஒரு பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க. ஒரு எம வாராகினா துஷ்டன் அழிக்கணும், எம வாராகினா ஒரு செய்வன் அழிக்கணும், எம வாராகி அப்படி இல்லை. இது வந்து உருவாக்குறதுக்கு மட்டும்தான் எம வாராகி தவிர அழிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பூமாதேவிக்கு பாதுகாப்பு உள்ளவர், பூமியில் இருக்கிற எல்லா பொருளும் விளைஞ்சா மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அப்படி பாதுகாப்பு இருக்கிற அழிக்க போகிறவங்க கிடையாதுல்ல. ஆனால் இவருக்கு மிஞ்சினவன் யாரும் இருக்கக்கூடாதான், அப்படி ஒரு வரம் வாங்கி வச்சுக்கிறான். எல்லாமே இறைவனு கீழே. இப்போ சப்தகன்னி இருக்காங்கன்னா அம்பாள் ஆதிபராசக்தி அவங்க கீழே இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, நம்ம தந்தைக்கு மிஞ்சின ஆள் இருக்கக்கூடாது, நம்ம குருவுக்கு மிஞ்சின, சிவனுக்கு மிஞ்சின ஆளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, பராசக்திக்கு மேலே ஆள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி இவன் பணியிட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பணிஞ்சதே இருக்கணுமா, பணிஞ்சதே இவளை வணங்கணுமா. நான் என்ற ஆங்காரம் வந்தாவே சாரி மறைச்சிடுவாளாம். அதேமாதிரி இவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமே எல்லாம் முடிஞ்சு தரமட்டமாக நிற்கிறோம்ல, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மைஸ்வர வாராகி காரணம். அந்த இடத்துல போய் தொடங்கணும்னா நம்மளுக்கு என்னென்ன தேவையோ நம்மளுக்கு அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி இவங்ககிட்ட ஒப்படைச்சிடணுமா, நான் அது வேணும் இது வேணும் சேவை நினைக்கூடாது. அந்த மைஸ்வர வாராகி எம வாராகிட்ட போய் எனக்கு சகல காரியம் சித்தி பண்ணி கொடுத்தாயே அப்படின்னு சொல்லணுமா. நீலகண்டம் மாதிரி, நீலகண்டம் விஷத்துக்குள்ளே சாப்பிட்டுருக்காருல்ல, என்னென்ன கஷ்டமாக இருக்கோ அவ்வளோ விஷத்தை நீலகண்டம் சாப்பிட்டு மக்களை காப்பாற்றிருக்காரு. அப்படி ஒரு அன்னைக்கு துணைவியாக இருக்கிறவங்க நம்மளை பாதுகாப்பு மட்டும்தான் தவிர இவர் அழிக்கவர் கிடையாது. இவருக்கு விளக்கு போட்டாவே உருவாகிறதே விளக்கு போடணும். யாராவது அழிக்கிறதுக்கு விளக்கு போட்டிங்கன்னால் உங்களை அழிச்சிடும். இதோடைய உண்மையான வரலாறு இது யாரும் தெரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க. இப்போ மைஸ்வர வாராகி அப்படின்னா எம்மந்தே உலகத்திலே மிகப்பெரிய அழகன் தெரியுங்களா. அந்த மாதிரி அப்படி ஒரு அம்பாள் எதிர்க்கிறான். இந்த அம்பாவை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு மட்டும் வணங்குங்க.